மற்றுமோர் அண்மை செய்தி. பெரம்பலூரில் ஈரூர் கிராமத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரூர் கிராமத்தில் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் அங்கு போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈரூர் கிராமத்தில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கான கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது பெரம்பலூர் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், சொல்லுங்க, எவ்வளவு நேரமாக அங்கு போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இதனால் வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இந்த ஒரு சுமார் 1 மணி நேரம் முன்பு சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு சிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டு வந்த பல்கர் லாரி சர்வீஸ் சாலையில வாகன நின்று விட்டது. அதனால போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலையில இப்ப ஈரூர் பகுதியில் பணிகள் நடைபெற்று வருவதால சர்வீஸ் சாலையை 2 புறமும் பயன்படுத்தி வந்த நிலையில வாகனங்கள் சர்வீஸ் சாலையில ஒரு வாகனம் மட்டும் செல்வதற்கான இடம் மட்டும் இருப்பதால் ஏதோ ஒரு வாகனம் விபத்து அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த சர்வீஸ் சாலையிலிருந்து வாகனங்களை அப்புறப்படுத்த முடியாமல் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. சுமார் இந்த பாடாலூர், ஆலத்தூர் கேட்டு, நாரணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பால பணிகளுக்காக கடந்த 4 வருடங்களாக தேசிய நெடுஞ்சாலையில் வேலை துரிதமாக நடைபெறாமல் காலதாமதமாவதால் இது மாதிரி வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்படுவதனாலும் பழுது ஏற்படுவதனாலும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. இது சம்பந்தமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் புகார் அளித்தும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேற்பட்டு வாகனங்களை அனுப்பி சாலையில் உள்ள இது அப்புறப்படுத்தி சாலையின் நடுவே கட்டப்பட்டுள்ள கட்டையை அகற்றிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை அனுப்பியிருக்காங்க. இதுல பொதுமக்கள் அதிகமா இறங்கி தன்னுடைய வாகனங்களுக்கு வலி ஏற்படுத்துவதற்கோசரம் நிறைய சிரமம் ஏற்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல் தொடர்ந்து வருவதால் நாங்கள் செல்லும் இடத்திற்கு காலதாமதமாக செல்ல வேண்டியதாக இருப்பதாகவும் பொருளாதார ரீதியிலும் அதிக செலவு ஏற்படுவதாக பொதுமக்கள் போக்குவரத்து சாலையில் செல்லும் வாகனங்களில் குற்றச்சாட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.